ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம பராசக்தி டீசர் பார்க்க போகிறோம். அண்ட் பராசக்தி டீசர் வந்து டைட்டில் டீசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்ன இருக்குன்னு நம்ம டீசர் பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் சுதா கொங்கரா ஆஃப்டர் சூரை போட்டு பார்க்கணும்னா இந்த படம் வந்துட்டு சூர்யா கூட தான் செய்யறதுன்னு இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு குரு சம்மாலாம் இருந்தாங்க. ஏன்னா என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு புறநா நூறுன்னு பேர் டைட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ பராசக்தி. ஸோ பி ஃப்ரம் பி அப்படி தான் போதும் யோசம். புறநானூறு இப்போ நான் வந்து பராசக்தின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் லைக் 1960 இதுலேயோ 90 சம்திங்கில் அங்கே வந்துட்டு அந்த பீரியடில் வந்துட்டு நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஸோ சிவகார்த்திகேயன் ஆஃப்டர் அமரன் இப்போ வந்துட்டு சுதா கொங்கரா கூட அதெல்லாம் குட் ப்ராஜெக்டாக இருக்கு. பார்ப்போம். ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்குன்னு நின்று சச்சுண்டு வாடுகிறா செத்துருப்படாடோய். சேனை ஒன்று தேவை. ஒன்று தேவை, பெருஞ்சேனை ஒன்று தேவை. இப்போ தான் வந்துட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ளே நிறையா ஷூட் ப்ராக்ரஸ் போயிட்ட மாதிரி தான் தெரியுது. இந்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா லாஸ்ட் மந்த்தா மேபி ஐம் நாட் ஷோரா. ஸோ சிவகார்த்திகேயன் வந்துட்டு செம்ம மேட்சிங்காக தான் இருக்குது இந்த ரோல் பார்க்குறதுக்கு அவருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த திங் எனக்கு சுதா கொங்கரா கிட்ட பிடிச்சது என்னன்னா அவங்களோட இந்த மாதிரி ரோல் செலெக்ஷனில் வந்துட்டு செலக்ட் பண்ணுற ஆள்லாம் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருப்பாங்க அந்த ரோலுக்கு. ஸோ அவங்களோட அந்த ரியலாகவே அவங்க தான் அந்த மாதிரி ஒரு சூஸ் லைக் அந்த ரோலுக்கு இவங்க தான் மேட்ச் அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. அது ஒன்று ஆக்சுவலி வெரி குட் எஸ் அ டைரக்டர். அண்ட் இது ஜிவி பிரகாஷோட மியூசிக். அண்ட் சுதா கொங்கரா எப்பவுமே ஜிவி பிரகாஷ் சூரை போட்டுள்ள நல்லா செஞ்சுருந்தாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் அகெயின் வித் சுதா கொங்கரா. அண்ட் மியூசிக் வந்து சொல்லவே வேணாம். ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து அந்த மாதிரி பீரியட் மூவி அதுக்கெலாம் வந்துட்டு செம்மையாக போட்டுருவாரு மூவி. ஸோ பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஈவன் இந்த ஸ்ரீலீலா இருக்காங்க ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அண்ட் தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து தெலுங்கு தான் பேசுகிறாங்க நினைக்கிறேன் அவங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பேன் இண்டியா மூவி தான் டார்கெட்னு நினைக்கிறேன். அண்டு ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம்லாம். ஸோ பார்ப்போம் படம் வழியாக எனக்கு தெரிஞ்சு மேபி எண்ட் ஆஃப் த இயர் சம்திங் தான் வழியாக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்யூ.